வணக்கம். நம்முடைய ஜீஞான சம்பந்தன் யூடியூப் சேனலில் பல்வேறு வினாக்கள் நம்மளை அப்படியே அதிரடிக்குது. நானும் அந்த வினாக்களுக்காக பல அறிஞர்களை தொடர்பு கொள்கிறேன். அதே போல் பல பேர்கிட்ட செய்திகளை வாங்கிக்கிறேன். புத்தகங்களை விடாமல் படிச்சுக்கிறேன். அப்படி படித்து செய்திகளை வாங்கி சொல்கிற போது எனக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது. என்னை படிக்க வைக்கிற, சிந்திக்க வைக்கிற நம்முடைய யூடியூப் நேயர்களுக்கு நம்முடைய வாழ்த்து சொல்லிடலாம். என்ன ஒரு இப்போ சமீபத்தில் கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா, மகாபாரதத்தில் கர்ணன், கிருஷ்ணாவதாரம் எல்லாம் நமக்கு தெரியும். பலராம அவதாரம் பற்றி நம்ம சொல்கிறோம். கர்ணனுடைய அண்ணனாகிய பலராமன், நம்பி மூத்த பிரான் அப்படின்னு பேர். இப்போ நான் இந்த கேள்வி என்ன கேள்வி கேட்டிருந்தாங்கன்னா, பலராமன் கண்ணனுடைய அண்ணனாக பிறக்கிறார்னா யார் வயிற்றில் பிறந்தார்? ஏன்னா கம்சன் 8வது குழந்தை தன்னை கொல்லுங்கிற பயத்தில் பிறக்கிற எல்லா குழந்தையும் கொள்கிறான். அப்படி இருக்கிறப்ப ஒரு குழந்தை மாற்றப்படுதுன்னு நமக்கு தெரியுது. அதாவது கிருஷ்ண பரமாத்மா கண்ணன் அவர் பிறந்த பிறகு ஆயர்பாடி கொண்டு போகப்படுறாருன்னு நமக்கு தெரியுது. ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் தரிக்க வளர்ந்த அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இதில் 2 பெற்றோர்கள், அதாவது வசுதேவர், தேவகி, இவங்க தான் உண்மையிலே குழந்தைகளை பெற்ற பெற்றோர்கள். வளர்த்த பெற்றோர்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா நந்தகோபனும் யசோதையும். அதுதான் யசோதை தான் எல்லா வகையான இன்பங்களையும் பெற்றாலாம். எப்படி அந்த குழந்தை வளர்கிற போது அதனுடைய அழகெல்லாம் பார்த்தவாவ தானா. என்ன தவம் செய்தனை யசோதா, எங்கும் நிறை பரபிரம்மம் அம்மா என்று அழைக்க அப்படின்னு நம்ம ஒரு பாட்டு கூட கேட்குறோம். சரி, இப்போ என்ன கேள்வி அப்படின்னா, கண்ணபெருமான் பிறந்த பிறகு மாற்றப்படுற செய்தியை நம்ம கிருஷ்ணாவதாரத்தில் பார்க்குறோம். ஆனால் பலராமன் யாருடைய வயிற்றில் இருந்தால் எப்போ மாற்றப்பட்டான்? இந்த செய்தி நமக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்குது. இதை தான் கேள்வியாக கேட்டிருக்காங்க. இதை நான் நல்ல பேராசிரியர்கள், நல்லறிஞர்கள், வைணவத்தில் மூத்த சிறந்த அறிவுடைய ஐயா மாப்பை சீனிவாசன் அவர்கள் அவங்ககிட்டையும் பேசினேன். அதே போல் புலவர் ஐயா வேலாயுதனார் அவர்கள்ட்டையும் இதை பற்றி பேசினோடனே பாகவதத்திலேருந்து மேற்கோள்கள் எடுத்து கொடுத்தாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பலராமன் 7வது குழந்தை, 8வது குழந்தை தான் கிருஷ்ணன். தேவகி வயிற்றில் அந்த குழந்தையாக உண்டாயிடுறாரு. உண்டான உடனே இன்றைக்கி பாருங்கள், விஞ்ஞானம் சில விஷயத்தை சொன்னால் ஒத்துக்கிறோம். அதாவது கர்ப்பத்தை எடுத்து அந்த உயிர் எடுத்து இன்னொரு இடத்துல மாற்றி வைக்கிறது அப்படிங்கிறது இன்றைக்கி விஞ்ஞானத்தில் சொன்னால் ஒத்துக்கிறோம். இதையே புராணத்தில் சொல்கிற போது இதெல்லாம் அளவுக்கு மீறி சொல்லாதீங்க அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் உண்மையில் தேவகி வயிற்றில் இருந்த அந்த பலராமனுடைய அந்த உருவத்தை அப்படியே கர்ப்பத்திலேருந்து கர்ப்பத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க, மாற்றுறாங்க. யார் வயிற்றுக்கு மாற்றுறாங்க அப்படின்னா, யசோதையினுடைய தங்கை ரோஹிணி. அந்த ரோஹிணி நந்தகோபனுடைய 2வது மனைவி. அவள் வயிற்றில் மாற்றி வைக்கிறாங்க. ரோஹிணியினுடைய மகனாகத்தான் பலராமன் பிறக்கிறான். அப்போ தாய் தந்தையர் என்று பார்த்தால் இவர்கள் தான். இப்படி மாற்றி வச்ச பிறகு அந்த கர்ப்பத்தை இங்கே கொண்டு வச்ச உடனே அந்த குழந்தை பிறந்த உடனே அதை அவன் கொண்டு விடுறான். அப்போ அந்த 7வது குழந்தையும் இவங்களுடைய குழந்தை தான். யார்? யசோதை நந்தகோபனுடைய குழந்தை தான். 8வது குழந்தையும் அவங்க குழந்தை தான். அங்கே இருந்த குழந்தையை தான் கொண்டு வந்து இங்கே வச்சுட்டு அந்த குழந்தை தான் காளி மாதாவாக மேலெழுந்து வர்றா. அப்படி பார்க்குறோம். அப்போ பலராமன் தேவகி வயிற்றிலே மகனாக தோன்றி பிறகு ரோஹிணியினுடைய பிள்ளையாக பிறக்கின்றார். பலராமனுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா, வெள்ளை நிறமுடையவனா, கருத்த நிறமுடையவன் கிருஷ்ணன். கிருஷ் என்றால் கருப்பு. அதனால் அவனை வெள்ளையத்தேவனே கட்டுரை எழுதியிருப்பார் தோ பரமசிவன் அவர்கள். பலராமன் வழிபாடுங்கிற அந்த கட்டுரை படித்து பார்த்திங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும். கலப்பை தான் ஆயுதம் யாருக்கு? பலராமனுக்கு. அதோடு மட்டுமில்லை, கண்ணன் செய்கின்ற அந்த பால்ய லீலைகள் எல்லாவற்றிலையும் பலராமன் கூட இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதே போல் பாண்டவர்கள் யுத்தம் செய்கின்ற போது இந்த யுத்தத்தின் மீது எனக்கு நம்பிக்கை இல்லை என்று சொல்லிவிட்டு தேச யாத்திரை செல்கின்ற தன்மையுடையவனாக இருக்கின்றார். கதாயுத பயிற்சியிலே மிகச்சிறந்த வல்லமையுடையவனாக இருந்திருக்கிறார். இன்றைக்கும் கூட பலராமருக்கான கோயில்களை நம்ம பார்க்குறோம். எங்கே? வடநாட்டில் மட்டும்தான், இங்கே இல்லை. அப்போ கண்ணனுடைய அண்ணனாகிய நம்பி மூத்த பிரானாகிய பலராமன் தேவகியின் வயிற்றிலே உருவாகி ரோஹிணியின் வயிற்றில் கண்ணனுக்கு அண்ணனாக பிறக்கின்றார். அந்த கண்ணன் அண்ணனாகிய பலராமன் தான்
கலப்பை ஆயுதத்தை உடையவராகவும் பனைக்கொடி உடையவராகவும் காட்டப்படுகின்றார். இந்த வழிபாடு ஒரு காலத்தில் தமிழ்நாட்டில் இருந்திருக்கிறது என்பதை நாம் பல்வேறு இலக்கியங்களில் பார்க்கின்றோம். புதிய செய்திகளை படிக்க படிக்க நமக்கு ஆச்சரியங்கள் ஏற்படுகின்றன. நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம். வணக்கம். அன்புக்கினிய யூடியூப் நேயர்களே, நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள். நாம் முன்தொடர்ந்து